ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? சரி, இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன். ஏசப்பா இந்த உலகத்தில் இருந்தப்போ செய்த முதலாவது அற்புதம் என்ன? எந்த ஊரில் செஞ்சாங்க? கரெக்ட், கானா ஊர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது தான். இப்போ இயேசு சுவாமி மறுபடியும் கலிலேயாவில் இருக்க கானா ஊருக்கு வந்திருக்காங்க. அங்கே இயேசு சுவாமியை தேடி ஒரு நபர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்க்கலாமா? ராஜா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் கப்பர் நகம்ல இருந்து இயேசு சுவாமியை பார்க்கறதுக்காக கானாவூருக்கு வந்திருந்தாரு. ஏன் தெரியுமா அவர் வந்திருந்தாரு? அந்த மனுஷருடைய மகன் ரொம்ப வியாதியா இருந்தாங்க. மரண அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எப்படியாவது அவங்க பையனை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சுவாமி கிட்ட கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. இயேசு அந்த ராஜாவோட மனுஷனை பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்க? நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்கலன்னா என்னை விசுவாசிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம இயேசு சுவாமி மேலே வச்சிருக்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும்போது, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்போது மட்டும்தான் இயேசு சுவாமியை விசுவாசிக்கிறோமா? அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தா மட்டும்தான் நம்ம விசுவாசிப்போம்னா, நம்ம முழு இருதயத்தோட அவரை விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். அந்த ராஜாவோட மனுஷன் இயேசு சுவாமியை பார்த்து, ஆண்டவரே, என் பிள்ளை சாக கிடக்குது, ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பருந்து கேட்டுக்கிட்டாங்க. அப்போ இயேசு சுவாமி அவனை பார்த்து, நீ போகலாம், உன்னுடைய குமாரன் இப்போ பிழைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மனுஷன் இயேசு சுவாமி சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் வீட்டுக்கு போகிற வழியிலே அவனுடைய வேலைக்காரங்க அவனுக்கு எதிர்த்து வந்தாங்க. உங்களுடைய குமாரன் பிழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அறிவிச்சாங்க. அப்போ அந்த மனுஷன் அந்த வேலைக்காரன்கிட்ட எந்த மணி நேரத்தில் அவன் குணமடைஞ்சான் அப்படின்னு சொல்லி விசாரித்தான். 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அந்த பிள்ளையை விட்டுது அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரங்க சொன்னாங்க. கரெக்டாக 7ஆம் மணி நேரத்தில் தான் இயேசு சுவாமி கூட நீ போகலாம், உன்னுடைய குமாரன் இப்போ பிழைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இயேசு தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை ருசி பார்த்த அந்த ராஜாவுடைய மனிதரும் அவருடைய வீட்டார் அனைவரும் இயேசு சுவாமியை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. விசுவாசிகளாக வாழ்ந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக அற்புதங்களை கடவுள் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதை நம்ம தினமும் ருசி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த அடையாளங்களை பார்த்தா மட்டும்தான் நம்ம கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்போமா? அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தா மட்டும்தான் கடவுளை விசுவாசிப்பா அப்படின்னா, அது முழு இருதயத்தோட கடவுளை நம்புற மாதிரி ஆகாதே. 100% ட்ரஸ்ட் அது இல்லைல்ல. நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட் எவ்வளோ பர்சன்ட் யோசிச்சு பாருங்க குட்டீஸ். இன்னைக்கான மனப்பாட வசனம் கேட்க ரெடியா? சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரேயர். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இப்பொழுதும் கர்த்தாவே, அதிசயங்களை பார்த்ததுனால விசுவாசிகளாக மாறின ஒரு குடும்பத்தாரை பற்றி நாங்கள் படித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய விசுவாசம் அதிகமாக கர்த்தாவே அதிகரிக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. நாங்கள் 100% உங்களை நம்ப கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கதை ஆரம்பிக்கும்போது ஒரு கொஷின் கேட்டாங்க. இப்போ முடிக்கும்போதும் ஒரு கொஷின் கேட்குறேன். இயேசு சுவாமி கடைசியாக செய்த அற்புதம் என்ன? பதிலை ஒரு ஆடியோ மூலமாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இதுதான் இன்னைக்குரிய டாஸ்க். பாய் குட்டீஸ்.